நீங்க ஏன் தீர்வுக்கான மென்பொருளை உருவாக்கணும்? மறுபடியும் இதை காட்டி மக்கள் கிட்ட பணம் பறிக்கக்கூடிய நோக்கமா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன், புகார்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தால் விரைவான தீர்வு எல்லாருக்கும் கிடைச்சிடும். புகார்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது நிச்சயமாக மனித வளங்களால இதை செய்ய முடியாது. மேன் பவரை வச்சு இதை வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. 155 மாவட்டங்கள், ஏறக்குறைய 18 ஸ்டேட், 4 யூனியன் பிரதேசங்கள், இங்கு வசிக்கிற ஏறக்குறைய 65,000 நபர்களிடம் புகார்கள் பெற்றிருக்கிறோம். இவர்கள் எல்லாம் நீங்க எப்படி சரிபார்ப்பீங்க? எல்லாரையும் நேர்ல வரிசையில வைத்து சரிபார்க்க முடியுமா? அதற்காக தான் நீதிபதி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இது செட்டில்மெண்ட் வேகமாக பண்ணணும் அப்படின்னா இதற்கு ஒரு மென்பொருள் தேவை. எல்லாரையும் நேரடியாக வந்து நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. அந்தந்த மாவட்டத்திலேயே வெரிஃபை பண்ண வைக்கலாம். அந்தந்த மாவட்டத்திலேயே வெரிஃபை பண்ண வைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு மென்பொருள் கட்டாயம் தேவை. அப்பதான் இதை விரைவுபடுத்த முடியும். தமிழ்நாட்டில் பல மாவட்ட சொத்து இருக்குது. இந்த எல்லா சொத்துக்களையும் இந்த மென்பொருளுக்குள்ள கொண்டு வந்தாதான் எந்தெந்த சொத்து எந்தெந்த வாடிக்கையாளருக்கு எந்தெந்த முதலீட்டாளருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதுக்கு வெளிப்படைத்தன்மையோட செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த செட்டில்மெண்ட் நிர்வாகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செட்டில்மெண்ட் நிர்வாகத்தை நிறைவேற்ற போகிறவர்கள், இதில் பங்கெடுக்க போகிறவர்கள் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் அனைவரும் இந்த மென்பொருளிலே பயனாளர்களாக உள்ளே வர வேண்டும். ஏன் இவர்கள் பயனாளர்களாக உள்ளே வர வேண்டும்? நீதிபதி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மொபைல் நம்பர் இருக்கும். அந்த மொபைல் நம்பர்ல ஓடிபி போட்டு அவரே பதிவு செய்து இந்த மென்பொருள்ல ஒரு பயனாளராக வர வேண்டும். இதைத்தான் டிஎன்இகாவும் வலியுறுத்துறாங்க. ஒவ்வொரு புகார் கொடுத்த வாடிக்கையாளருக்கும் ஒரு நம்பர் இருக்கணும். அந்த நம்பர் அடிப்படையில் ஓடிபி வாங்கி அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உறுதி செய்யணும். அவர் தன்னுடைய முதலீடு தொகையை உறுதி செய்யணும். அவர் எங்கு வசிக்கிறார், அவருடைய சுய ஆவணங்களை எல்லாம், ஆதார் கார்டாக இருக்கலாம், பான் கார்டாக இருக்கலாம், வங்கி கணக்காக இருக்கலாம், எல்லாவற்றையும் அவரே பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவர் ரிமோட் ஏரியால இருந்து ஒரு புகாரை அவர் ரைஸ் பண்றதுனால இது நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு கூட பண்ண முடியும். நான் இவ்வளவு முதலீடு செய்திருக்கிறேன், நான் இந்த இடத்தில் வசிக்கிறேன், என்னுடைய சுய ஆவணங்கள் இது அப்படிங்கறதெல்லாம் உறுதிப்படுத்தி அவர் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாதான் நீதிமன்றமோ அரசு துறைகளை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சரிபார்த்தலுக்காகத்தான் இது வேணும். இந்த சரிபார்ப்பு நடக்காம யாருக்கும் செட்டில்மெண்ட்ங்கிறது ஒண்ணு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதே வேளையில சொத்துக்களுடைய நிர்வாகத்தை நம்ம பண்ணணும். சொத்து மேலாண்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த சாப்ட்வேருக்குள்ள சொத்துக்களுடைய மேலாண்மை இருக்கு. அப்ப இதுல வெறும் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்ல, இந்த பாதிக்கப்பட்டவர்களை சரிபார்க்கக்கூடிய பொறுப்பு 3 நபர்களுக்கு இருக்கிறது. 1 இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள், 2 காவல்துறை நண்பர்கள், 3 வருவாய்த்துறை நண்பர்கள். இந்த 3 தரப்பினரும் இவர்களை 3 முறை வர சொல்லி அவர்களை வெரிஃபை பண்ண முடியாது. அப்ப ஆன்லைன்ல இவர்கள் எல்லாம் பயனாளர்களாக இருந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய அதிகாரிகள் அந்தந்த மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய புகார்தாரர்களை சரிபார்த்தால் இது வேகமாக முடியும். அதற்காகத்தான் இந்த வசதி எம்எஸ்டிசி சாப்ட்வேரில் இருக்கிறதா? இல்லை, இது இருக்கிறது. இந்த அரசு துறை நிர்வாகங்கள் பல அடுக்குகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. வருவாய்த்துறை நிர்வாகத்தினுடைய படிநிலைகள் வேறு, பதிவுத்துறை நிர்வாகத்தினுடைய படிநிலைகள் வேறு. இப்போ மாவட்ட ரீதியா நிர்வாகிகள் பாத்தீங்க அப்படின்னா கலெக்டர் இருப்பாங்க, டிஆர்ஓ இருப்பாங்க, ரெவென்யூ ஆபீசர் இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய பதவிகள் ஒரு சிட்டிசன்ஷிப்பை அல்லது ஒரு முதலீட்டாளரை வெரிஃபை பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தான் இருக்கு. அப்போ வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் இவர் உயிரோடு இருக்கிறாரா, இவர் தான் இந்த முதலீடு செய்தாரா வெரிஃபை பண்ணி கோர்ட்டுக்கு கொடுக்க முடியும். இரண்டாவது பகுதி சொத்து. இந்த சொத்தை சரிபார்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு தான் இருக்குது. அதனுடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது? ஒரு ஜோன், தமிழ்நாடு பல ஜோனா பிரிச்சிருக்காங்க, பல ரெஜிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்டா பிரிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே பல சார்பதிவாளர் அலுவலகம் வருது, அதற்கு கீழே தான் கிராமங்கள் வரும். இங்க மாவட்ட வாரியாக பிரிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இதை ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணவே முடியாது, ஒருங்கிணைக்கவே முடியாது. ஆனா 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை ஒருங்கிணைத்து தான் செய்ய முடியும். அப்ப இதையெல்லாம் ஒரு மென்பொருள் மூலமாக சாத்தியப்படுத்த முடியும். அப்போ இன்னைக்கு வந்து சொத்துக்களை மதிப்பீடு செஞ்சிருக்காங்கன்னா யார் மதிப்பீடு செஞ்சிருக்காங்க? ஒரு டிஆர் தலைமையில ஒரு வேல்யூ அப்படிங்கிற அரசு மதிப்பீட்டாளர், அவர் தான் இந்த மாவட்ட வாரியாக சொத்துக்களை அவர் மதிப்பீடு செய்து மாவட்ட வாரியாகத்தான் பதிவு செய்திருக்கிறார். அப்போ இந்த தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் மாவட்ட வாரியாகத்தான் புகார்களையும் சொத்துக்களையும் பிரித்த பின்புதான் இதற்கான தீர்வை நீதிமன்றம் கொடுக்க முடியும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அப்படி என்றால் தீர்வு நோக்கி இன்னும் இந்த வழக்கு நகரவே இல்லை. அதுதான் உண்மை. என்ன சார் சொல்றீங்க? உண்மை அதுதான். சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்குகிறேன். ஒருவர் கடன் கொடுத்திருக்கிறார், ஒருத்தர் கடன் வாங்கி
வாங்கி இருக்கிறார். 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்துருச்சு. கடன் வாங்கியவர் வெவ்வேறு காலகட்டங்களில வாங்கி இருக்கிறார், பல முறை வாங்கி இருக்கிறார். இப்ப இவர்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்துருச்சு. ஒரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போயாச்சு, புகார் கொடுத்திருக்கிறார் ஒருத்தர். இங்க பணம் வாங்கினவர் ஒத்துக்கிறார், ஆமா நான் பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. இதை மீட்டு கொடுக்கணும்னு பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு சரியான தொகை, கொடுக்கப்பட்ட தொகையை கொடுத்தவர் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? கண்டிப்பா சொல்லணும். அவர் எவ்வளவு கொடுத்தாருன்னு சொன்னதானே இவர் வாங்கி கொடுக்க முடியும். அவர் சொன்னா இவர்கிட்ட கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கான்னு பாக்கணுமா இல்லையா? ஆமா. அவர் வாங்கிய பணத்தை எப்படி வைத்திருக்கிறார், சொத்தாக வைத்திருக்கிறாரா, பணமாக வைத்திருக்கிறாரா, அவர்கிட்ட எப்படி ரெக்கவரி பண்றதுன்னு பாப்பாங்களா இல்லையா? இதே போலதான் இந்த வழக்கு. கொடுத்தவர் சரியான தொகையை சொல்லலன்னா பஞ்சாயத்து தலைவர் எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும்? அதே போலதான் இன்னைக்கு புகார் அளித்தவர்கள் காவல்துறையில் கொடுத்திருக்கிறார்கள். காவல்துறை அதை சரிபார்த்து புகார் தொகையினுடைய சரியான கூட்டுத்தொகையை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கல அப்படின்னா அவர் எப்படி இந்த நிறுவனத்துல இவ்வளவு பணம் வாங்கினிய, எங்க சொத்து வைத்திருக்கிறாய், எங்கே பணத்தை வைத்திருக்கிறாய் என்று கேட்க முடியுமா? முடியாது. அதான் 7000 கோடி, ஒரு தோராயமான தொகை ஒரு 7000 கோடி சொல்லியிருக்காங்களே. தோராயமாக சொன்னா எப்படி நம்ம கணக்கிட முடியும்? இதில் பல்வேறு சந்தேகங்களை திரு சுந்தர் தியாகராஜன் அவர்கள் கிளப்புகிறார்கள். அவர் சொன்னதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாக்டா சொல்லணும்னா நான் சொல்றேன், ஒரு தட்ட 10,30,000 ரூபாய் அவர் முதலீடு செய்ததாக காட்டப்படுது. ஆனா அந்த பர்டிகுலர் முதலீட்டாளருடைய ஒட்டுமொத்த முதலீடு என்னன்னு பாத்தீங்கன்னா 3,32,00,000 இருக்கிறது. என்ன சார் சொல்றேன்? உண்மையே சொல்றேன். அப்படின்னா இது எந்த தளத்துல காட்டப்படுது? இந்த நீங்க சொன்ன இந்த உதாரணம் இது ஈவோடஒளியோருடைய தளத்துல தான் காட்டப்படுது. புகார் கொடுத்தவர்களுடைய பட்டியல்ல 10,000 நபர்கள் கொடுக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கைன்னு ஒரு 10,000 பேர் கொடுத்திருக்காங்கல்ல. அந்த 10,000 பேர்ல நான் ஒரு நபரை உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு நபர் அங்க காட்டப்படுது, அவங்களுக்கு 10,30,000 அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அந்த நபருடைய ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா 3,32,00,000 ரூபாய் இருக்கு. சார், இது 1-2 பேருக்கு ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, அப்படி அல்ல. இவர்கள் புகார் கொடுத்திருப்பது இந்த நிறுவனத்தில் அக்கவுண்ட்ல கொடுத்த பணத்தை மட்டும்தான் அவங்க கொடுத்திருக்காங்க. அப்ப இது ரியல் எஸ்டேட் தொழில். அக்கவுண்ட்ல சிறிது பணம் கொடுப்பார்கள், பெரும் தொகை பணமாக கொடுப்பார்கள். ஆனால் புகார் கொடுத்திருக்கிறவர் கையிலே 3,32,00,000 ரூபாய் வைத்திருக்கிறார் என்றால் அவர் அதை விட்டு விடுவாரா? அவர் நிச்சயமாக தீர்வு நேரத்துல வருவாய்த்துறை அதிகாரி முன்பாக அவருடைய அனைத்து ஆவணங்களையும் அவர் கொண்டு வரதானே செய்வாரு. கண்டிப்பா கொண்டு வருவார். இதுல இன்னொரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும்ல. புகாரே அளிக்க விரும்பாத நபர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? புகார் அளிக்காத ஒரு முதலீட்டாளர்களையும் நீங்க இந்த புகார் பட்டியலில் சேர்த்திருக்கீங்க. அதை எப்படி நீக்குவது? இதற்குத்தான் இந்த சாப்ட்வேரை சொல்றோம். இந்த சாப்ட்வேர்ல உண்மையிலேயே டிக்ளரேஷன் கொடுக்கிறவங்கள இறுதி புகார் பட்டியலா நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளலாம்ல. ஆமா, இப்ப நான் நேரடியா போய் புகாரே அளிக்கல, ஆனா என்னுடைய பேர் இதே போல 10,000 பேருடைய புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க தோராயமா எடுத்துக்கிறீங்க. என்னுடைய கணக்கீடு பிரகாரம், அதாவது இந்த சுந்தர் தியாகராஜன் ஒரு மதிப்பு சொல்றாரு, 10,000 அவர் உறுதியா சொல்றாரு. இந்த நிறுவனம் 10,000 பேருக்குடைய டீடைல கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அது புகாராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. அதுவே சரியில்லை. புகார் கொடுக்காமல் புகார் பட்டியலில் சேர்க்கப்படுவதே சட்டப்படி தவறு. அப்ப அந்த ஒரு தவறு இங்கு இழைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதற்கு என்ன தீர்வு? உதாரணத்துக்கு ஒருவர் 5 லட்சம் ரூபாய் ஒரு இடத்துக்கு கொடுத்திருக்காருன்னா நிச்சயமா பின்னாடி 50 லட்சம் ரூபாய் அவர் கேஷா கொடுத்திருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி 10,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு 50 லட்சம் ரூபாய் வெளியில முதலீடு இருக்கு அப்படின்னா இது 7,000 கோடியாக இருக்காது நண்பரே, இது 12,000 கோடியாக. அப்படி 12,000 கோடியாக இருந்தால் எப்படி செட்டில் பண்ணுவது? இதையெல்லாம் நிச்சயமாக ஒரு மென்பொருள் மூலமாகத்தான் தீர்மானிக்க முடியுமே தவிர இதை மேனுவலா பண்ணுவதற்கு சாத்தியமே இல்லை. அதனாலதான் அரசு இந்த மென்பொருளை உறுதி செய்தாலும் சரி, அல்லது நாங்கள் உருவாக்கியிருக்கிற இந்த மென்பொருளை அரசுடைமை ஆக்கினாலும் சரி, இதன் மூலமாக புகார் அளித்தவர்களே நேரடியாக அத்தனை பேரும் அதுல பதிவு செய்த பிறகுதான் இந்த உண்மையான தொகை நீதிமன்றத்துக்கு தெரிய வரும் என்பதை தான் இங்க பதிவு செய்ய ஆசைப்படுறேன். அதன் பிறகுதான் தீர்வு திட்டங்களை அறிவிக்க முடியும். அப்ப அந்த தீர்வு திட்டங்களை வெளிப்படையாக எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தீர்வுக்கான ஒரு மென்பொருள் வேண்டும். அது பல அடுக்கு நிர்வாகிகளால நிர்வகிக்கப்படணும். அப்படிப்பட்ட எல்லா வசதிகளையும் நாம் இந்த மென்பொருளிலே உருவாக்கி அதை நீதிமன்றத்தில் கொடுத்திருப்பதால் தான் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அனைத்து ஆணைகளிலும் அரசை வற்புறுத்தும் போது விக்டிம் உருவாக்கி இருக்கிற சாப்ட்வேர் தயாராக இருக்கிறது அப்படிங்கறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள், கவனத்தில் எடுத்து செயல்படுங்கள் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார்கள் என்ற உண்மையை எல்லோரும் மறைக்க பார்க்கிறார்கள். உண்மை ஒரு நாள் நிச்சயமாக ஜெயிக்கும். உங்கள் மென்பொருள் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு விட்டதே, இன்னும் அந்த மென்பொருளை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏன் வலியுறுத்தி
கொண்டிருக்கிறீர்கள் என்று மக்கள் கேட்கிறார்கள். நீதிமன்றத்துல அது நிராகரிக்கப்படவில்லை. நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். எங்காவது அது நீதிமன்றத்துல நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆதாரம் சொல்ல முடியும், யாராவது கொடுக்க முடியுமா? ஆனால் நீதிமன்ற ஆணையில் தொடர்ந்து நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 5/12 சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சாப்ட்வேரை உறுதிப்படுத்துறது வரைக்கும் நீதிமன்றத்தின் முன்பாக விக்டிம் சைட்ல இருந்து உருவாக்கின சாப்ட்வேர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இருக்கு. கடந்த 27/4 அன்று ஒரு சகோதரி திரு கமலக்கண்ணனோட இருந்த ஒரு டைரக்டர் சுரேஷ் உருவாக்கின சாப்ட்வேரை நீங்க ஏன் கணக்குல எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக அது இந்த நீதிமன்றத்துக்கு பயன்படுமானால் அதை நிச்சயமா நாங்கள் பரிசீலிப்போம் தான் சொல்லியிருக்காங்க. 20/5 வாணின்னு ஒரு சகோதரி போய் சொல்லும் போதும் இப்போ இந்த கடந்த 20ஆம் தேதி, ஆமா கடந்த 20ஆம் தேதி 25/26 சொல்லும் போதும் எம்எஸ்டிஸ்ல போயிட்டு இருக்குது. அது முடிஞ்ச பிறகு குறுகிய காலத்துல நம்ம எல்லாத்தையும் செய்யணுங்கிற சூழல் வரும்போது அதை நம்ம பரிசீலிப்போம் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய அதை எங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க? சோ அதுவும் ஒரு பொய்யான பரப்புரை தான். நிச்சயமா பொய்யான பரப்புரை. உங்களோட அவர் அசோ வெப்சைட்டை உள்ள போய் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு நுழைவு கட்டணம் மற்றும் பதிவு கட்டணமா ரொம்ப அதிகமா பணம் வசூலிக்கிறீங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இது ஒரு சைஃபர் லா தெரியாதவர்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. இது ஒரு அசோசியேட், இது ஒரு ஜிஎஸ்டியோட இயங்கக்கூடிய ஒரு அசோசியேட். இது ஒரு பேமெண்ட் கேட்வே எல்லாம் வச்சிருக்குது. ஏன்னா இந்த சர்வீஸை நம்ம இலவசமா கொடுக்க முடியாது. இது மிகப்பெரிய பொருள் செலவுல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாப்ட்வேர் அப்படிங்கறத நான் வலியுறுத்த விரும்புறேன். இந்த சாப்ட்வேரை நீதிமன்ற உத்தரவின்படி ஏடிஜிபி அவங்க அலுவலகத்துக்கு நம்முடைய மென்பொருள் பொறியாளர் அதை கொண்டு போய் அவங்களுக்கு பிரீஃப் எக்ஸ்பிளைன் கொடுக்கும்போது அவங்க கேட்ட கேள்வி, இந்த சாப்ட்வேருக்கு எத்தனை கோடி நீங்க கோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இந்த செட்டில்மெண்ட் நிர்வாகத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாப்ட்வேருடைய மதிப்பு காவல்துறையினருக்கு தெரிகிறது, அரசு அதிகாரிகளுக்கு தெரிகிறது. இதை பற்றி சரியான புரிதல் இல்லாதவர்கள் இதை பற்றி விமர்சனம் செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. அது மட்டுமல்ல, ஏற்கனவே இந்த மென்பொருள் பரிசீலனையில இருக்கு. இதனுடைய ட்ரையல் வெர்ஷனை தூத்துக்குடி மக்கள் பயன்படுத்தணும். ஏன்னா இந்த சாப்ட்வேரை பற்றி முன்மொழியும் போதே நீதிபதி அவர்கள் பயனாளர்கள் இதை பயன்படுத்தி இதுல எந்தவித தவறும் இல்லாமல் அதை பயன்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இது உருவாக்கி வைத்திருக்கக்கூடியதை டெஸ்டிங் அடிப்படையில் தூத்துக்குடி மக்கள் இதை பயன்படுத்துற வகையில தூத்துக்குடிக்கான அவர் அசோசியேட் வெப்சைட்ல இந்த சாப்ட்வேரை நம்ம லான்ச் பண்ணி வச்சிருக்கிறோம். இதில் நான் ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எம்எஸ்டிசி சாப்ட்வேர் அப்படிங்கிறது ஏலம் விடுவதற்கான ஒரே ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு சாப்ட்வேர். அது என்டையர் நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மென்பொருள் கிடையாது. எம்எஸ்டிசி மென்பொருளுக்கு பதிலாக இந்த சாப்ட்வேரை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு தவறா புரிந்து கொண்டு அவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீதிமன்றமே தீர்வு கொடுக்கிறதுக்காகத்தானே எம்எஸ்டிசிங்கிற அந்த சாப்ட்வேரை பயன்படுத்துறாங்க சார். தீர்வு அப்படிங்கிறது இது ஒரு வழக்கு சார். இந்த வழக்கு முடித்து வைக்கப்படணும் அப்படின்னா ஒரு செட்டில்மெண்ட் நிர்வாகம் இருந்தால்தான் இவ்வளவு பெரிய விசாரணையில தீர்வு கொடுக்க முடியும், அல்லது இது கொடுக்க முடியாது. அப்போ தீர்வுக்கான நிர்வாகத்தை வரைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய மென்பொருள் தான் நாங்கள் முன்மொழிகிற மென்பொருள். அரசாங்கம் உருவாக்கி தருவதாக சொல்லி இருக்கக்கூடிய மென்பொருளும் அதுதான். இது நிறுவனம் எங்களுடைய சொத்துக்களை ஏலமிடலாம், அதை இப்போதே நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த சொத்துக்களை பொது ஏலம் விட்டு பணமாக மாற்றி அந்த பணத்தை டிஆர்ஓ அக்கவுண்ட்ல சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை மட்டும் தான் செய்யக்கூடிய இந்த சாப்ட்வேர். அதை புரிஞ்சுக்கிறீங்க. இதுல எத்தனை புகார் கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுடைய தொகை என்ன, எவ்வளவு சொத்து இருக்கிறது, அந்த சொத்துக்களுடைய மதிப்பு என்ன, இதையெல்லாம் சரிபார்க்கக்கூடிய ஒரு மென்பொருள் அல்ல. ஒரு சொத்தை பொதுவெளியில் பொதுமக்கள் மத்தியில் ஏலம் விட்டு அதனுடைய முழு தொகையை பெற்று டிஆர்ஓ அக்கவுண்ட்ல கொடுத்து அதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கான ஒரு நடைமுறை. அது தவறு என்றே சொல்லவில்லை, அதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை எல்லோருமே மதிக்கிறோம். பணம் இருப்பவர்கள் நிச்சயமாக நீங்கள் தாராளமாக அதில் இருக்கக்கூடிய எந்த சொத்துக்களைனாலும் நீங்கள் ஏலம் எடுத்துக் கொள்ளலாம் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுடைய வலைதளத்துல ட்ரையலுக்காக கொடுக்கறதுல எல்லா அப்டிராக்டும் சொல்லுவோம், மொத்த கம்ப்ளைண்ட் இன்னைக்கு ஈவோட ஒளிகளை கொடுத்திருக்கக்கூடிய புகார்களை எல்லாமே நாங்க இதுல அப்லோட் பண்ணிருக்கோம். அங்க 65,000 கம்ப்ளைண்ட் சொல்லிருக்காங்க. நாங்க இங்க 44,000 கம்ப்ளைண்ட் நாங்க இங்க ஏத்த முடிஞ்சிருக்கு. நீங்க கேட்கலாம், மீதி 15,000 ஏன் ஏத்த முடியல அப்படின்னா மொபைல் நம்பர் இல்ல. கிட்டத்தட்ட நீங்க சொல்லக்கூடிய கணக்குக்கு ஒரு 20,000 தாண்டி 20,000க்கு மேல மேபி ஒரு 20,000 விடுபட்டு இருக்கு அப்படின்னா இந்த 20,000க்கு மொபைல் நம்பரே இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த தகவல் எப்படி அவர்கள் புகார்கள் பெற்றார்கள் என்றே தெரியவில்லை, முகவரியும் இல்லை, மொபைல் நம்பரும் இல்லை, எப்படி சரிபார்த்தார்கள் என்றே தெரியவில்லை. இதுதான் உண்மை. அப்ப சரிபார்க்கப்படாத அன்கன்ஃபார்ம்டு லிஸ்ட் அப்படின்னா என்ன? சரிபார்க்கல. அப்ப
அப்ப யாரை வச்சு சரி பார்க்கிறது, எப்ப சரி பார்ப்பாங்க, எப்படி சரி பார்க்கிறது சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் அங்க இருக்கு, குழப்பங்கள் இருக்கு. அதாவது முகவரியும் இல்ல, அதாவது முதலீட்டாளர்கள் எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு இருக்குது, ஆனா முகவரியும் இல்ல, தொடர்பு இல்லை. இது எப்படி வந்திருக்க கூடும்? இந்த நிறுவனத்திடமிருந்து ஒரு 10,000 கொடுத்தார்கள் அல்லவா, அவர்கள் முகவரி கொடுத்திருக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த நிறுவனத்தை பொறுத்தளவுல அந்த நிறுவனம் யாருடைய சுய விவரங்களை முறையாக சேமிக்கவில்லை. அதுதான் உண்மை. இப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. முதலீட்டாளர்களுடைய சுய விவரங்களை அவர்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கும் போதே நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி நீங்கள் இதை திருப்பி கொடுப்பீர்கள், யாரை தொடர்பு கொள்வீர்கள் என்றுதான் நான் அவர்களிடம் போராடி இருக்கிறேன். அந்த அடிப்படையிலே இந்த நிர்வாகமே ஒரு முதலீட்டாளர்களுடைய பட்டியலை கொடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக அதில் இந்த தகவல்கள் எல்லாம் இருக்காது. 1000 வாடிக்கையாளர்களுக்கு ஒரே மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சார் சொல்றீங்க? 1000 வாடிக்கையாளர்களுக்கு? ஆமா, அது கன்ஃபர்ம்டு லிஸ்ட்ல இருக்குது. அப்ப இதை யார் வெரிஃபை பண்ணது? அப்ப இந்த நிறுவனம் தான் வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னா இவர்கள் காவல்துறைக்கு கெட்ட பேர் வருவதற்கு காரணமா இருக்கிறார்கள். நீதித்துறைக்கும் இவர்கள் ஒத்துழைக்கவில்லை என்றுதானே அர்த்தம். அதனால தானே இன்னைக்கு சுந்தர் தியாகராஜன் போன்ற நபர்கள் இப்படிப்பட்ட தகவல்களை ஏதோ காவல்துறையினர் தவறு செய்து விட்டாக அம்பலப்படுத்துகிறாங்க. இத உதவுறதுக்காக தானே நம்ம இந்த சாப்ட்வேரை கொண்டு போறோம். ஏன் சார், இப்போ நீங்க உருவாக்கின ஒரு சாப்ட்வேர் எல்லாத்துக்கும் ரெடியா வச்சிருக்கிறீங்க, இதை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? அது மாண்புமிகு நீதிபதி அவருக்கும் தெரியும். ஒரு வழக்கினுடைய தீர்வு சாதகமா அமைகிறதும் பாதகமா அமைகிறதும் வாதாடுகிற வழக்கறிஞர்களை பொறுத்துதான் இருக்கு நண்பரே. அங்க நடக்கக்கூடிய வாதத்தை வச்சுதான் சாட்சியை வச்சு தீர்ப்பு கொடுக்க முடியும். பாதிப்படைந்த முதலீட்டாளர் சார்பாக சரியான வாதங்கள் எடுத்து வைக்கப்படவில்லை என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். இது சரியான வாதங்களை எடுத்து வைத்திருந்தால் நிச்சயமாக இந்த வழக்கில் இதுவரை தீர்ப்பு வாங்கி இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். உங்கள் மென்பொருளை அரசோ அல்லது நீதிமன்றமோ ஏற்றுக்கொள்ளும் என்று எந்த அடிப்படையில் நம்புகிறேன்? அப்படி உறுதியா என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு நான் எங்கேயுமே நிர்பந்திக்கல. இதே போன்ற ஒரு மென்பொருள் மூலமாகத்தான் தீர்வு கொடுக்க முடியும் என்றுதான் சொல்லுகிறோம். ஒருவேளை இந்த மென்பொருளை அரசிடம் ஒப்படைக்க சொன்னால் முழுமையாக நாங்கள் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தான் பல முறை நீதிமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த மென்பொருளை அரசு ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உங்கள் பதில் என்ன? சந்தோஷமாக அதை நாங்கள் ஒப்படைத்து ஒதுங்கிவிடும். உங்கள் மென்பொருள் அரசின் பயன்பாட்டுக்கு வந்தால் எவ்வளவு விரைவாக தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? இது அதிகபட்சமாக ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடம் பிடிக்கும் என்று சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இந்த புகார்களை சரிபார்ப்பதற்கே ஏறக்குறைய 3 வருடம் எடுத்துக்கொண்டார்கள். சரிதானே? ஆமா. இது போன்ற ஒரு மென்பொருளை பயன்படுத்தினால் ஒரே மாதத்துல இந்த சரிபார்ப்பை முடித்து விடலாம். சரியா? இந்த வேகம், நீங்க சொல்லக்கூடிய இந்த வேகம் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. இதுல ஒண்ணும் இல்லையே. 65,000 பேர் ஒரே நாள்ல கூட எல்லாத்தையும் அப்லோட் பண்ணலாங்க. அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்து அவருடைய என்னென்ன அவங்களுடைய பாண்டுகள் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் அப்லோட் பண்ணலாம். அவங்களுடைய சுய விவரங்களை அப்லோட் பண்ணலாம். அவங்களே சரி பார்த்து டிக்ளேர் பண்ணலாம். இதுக்கு ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போய் ஒரு ஆள் செஞ்சா போதுமே. 65,000 பேரும் அடுத்த டைம்ல செய்யலாமே. ஒரே நாள்லயே முடியும். நான் சொல்றது எல்லாத்தையும் சரி பார்த்து முடிக்கிறதுக்கு 1 மாதம் தான் ஆகும்னு சொல்றேன். அதானங்க டெக்னாலஜியினுடைய வசதியே அதானே. நீதிபதி அவர்கள் விரைவாக முடிக்க வேண்டும் என்றால் மென்பொருள் வேண்டும் என்று ஏன் தொடர்ந்து அரசு வலியுறுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட புகார் அளித்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு நீதிமன்றம் அறிவிக்கும் தீர்வு திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள மாவட்ட வாரியான வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள குரூப் லிங்கை பயன்படுத்தி உங்களது மாவட்ட குழுக்களில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மிகுந்த துயரத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, அவேர்னஸ் அசோசியேட்ஸ் யூடியூப் சேனல் 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. யூடியூபர் மாதிரி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தது அல்ல இந்த சேனல். தற்போது சில தீய சக்திகள் சங்கங்கள் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதலீட்டாளர்களுக்கு நிறுவனத்தின் உண்மை நிலையை மறைத்தும் நீதிமன்ற உண்மை தகவல்களை திரித்தும் அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிறுவனத்திற்கு ஆதரவாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர்களின் குற்றங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் முதலீட்டாளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தியும் பதிவிட்டு வருகின்றார்கள். தூத்துக்குடி திரு சுரேஷ் அவர்களின் தலைமையில் முதலீடு செய்து புகார் அளித்திருக்கும் தூத்துக்குடி நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்கள் பதிவிடும் அவேர்னஸ் அசோசியேட் யூடியூப் செய்திகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் தீர்வு திட்டங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.